இதெல்லாம் பண்ணக்கூடாது, அவன் வர வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும், மோசே வர வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும்ன்ற ஒரு வார்த்தை சொல்லல. என்ன பண்றான், உடனடியாக ஆல்டர்னேட். அப்போ இவன் எப்படிப்பட்ட ஒரு லீடரா இருக்கான், இவங்குள்ள என்ன ஆவி இருக்கு? இவன் தேவனுடைய ஆவியை உடையவனா இருந்திருந்தானா என்னவா இருக்கும்னா, இவன் பண்ற அந்த காரியத்தை என்ன பண்ணிருப்பானா, அவன் சொல்ற காரியத்தை அவன் என்ன பண்ணிருப்பானா உடனே மறுத்திருப்பான், இது செய்யக்கூடாது, தவறுன்னு. ஆனா தேவனுடைய ஆவியை உடையவனா இல்லாதனால என்ன ஆவியை உடையீர்கள் என்று அறியீர்களான்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்டிருப்பாரு தன்னுடைய சீஷர்கள் இடத்துல. அதே போலதான் ஆரோன் கிட்ட நம்ம கேட்கணும், என்ன ஆவியை உடையவர்கள் ஆரோன். ஏன்னா இங்க மக்கள் என்னதான் பிரஷரைஸ் பண்றாங்க, சரி ஓகே, இங்க ஒரு கட்டாயத்தினால ஆரோன் உண்டு பண்ணாருன்னு சரி ஓகே வச்சுக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது 40 கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் மக்கள் இருக்காங்க வச்சுக்கலாம், ஒரு 8-10 லட்சம் மக்கள் இருக்காங்க, அவங்க பிரஷரைஸ் பண்றாங்களே வழி நடத்தணும்னு. ஏன்னா இத்தனை